ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். இது சண்டே ஆஃப்டர்நூன் நான் எடுத்த vlog. நான் சண்டே ஆஃப்டர்நூன் ஒரு பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் பெப்பர் ஃப்ரை, பெப்பர் கிரேவி தாங்க நான் இன்றைக்கி வச்சுருந்தேன் சண்டே அன்னைக்கு. லவங், பட்டா, ஏலக்காய் எல்லாமே அப்படியே சேர்த்து பிரியாணி எல்லாம் சேர்த்து தான் நான் பிரியாணி பண்ணியிருந்தேன். அரைச்சி நான் செய்யலை. என்ன மெத்தட்லனாலும் மெஹக்கல் ஐட்டம்ஸ் நம்ம வந்து இஞ்சி பூண்டோடு சேர்த்து அரைக்கலாம், இல்லைன்னா நம்ம அப்படியே போட்டு கூட செய்யலாம். டேஸ்ட் மாறவே மாறாது, அதே மாதிரி வரும். நீங்கள் எல்லோரும் வீட்டில் வந்து இந்த பெப்பர் சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணுங்கள், சரியா? இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மசாலா வந்து நான் வந்து மிளகு, சீரகம், சோம்பு, அப்புறம் வந்து ஒரு சின்ன பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் நான் வந்து அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இது நான் ராத்திரிக்கும் முட்டை தோசை பண்ணி அதே கிரேவி வச்சு சாப்பிட்டேங்க. அல்டிமேட்டாக இருந்தது. சிக்கன் பிரியாணிக்கு தேவையான சிக்கன் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி ஃப்ரைக்கு அந்த கிரேவிக்கு தேவையான சிக்கனையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அன்றைக்கி செம்ம வெயிலுங்க. அந்த வெயில் வந்து அந்த நம்ம வெளியில் பால்கனி வழியாக இவ்வளோ வரும் நான் நினச்சே பார்க்கல. அந்த பயங்கரமாக நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக கவர் ஆகிட்டு. அப்படி தெரிஞ்சால் நான் அங்கே ஒரு ஏதாவது போட்டு விட்டு கவர் பண்ணி வச்சுருப்பேன். துணி வச்சு கவர் பண்ணிட்டு நான் வீடியோ ஷூட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் டைம் நான் வெயில் வந்தால் அதை நான் கேர்ஃபுல்லாக கவனிக்கணுங்க. நான் இங்கே வந்து எலெக்ஷன் டியூட்டி பார்த்தேன். இங்கே எலெக்ஷன் டியூட்டி 24ல் நான் பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து 10 days வேலை கொடுத்துருந்தாங்க. 10 நாள் வேலை என்னன்னாக்கி நாங்கள் 3 பேர் செஞ்சோம். நான் வந்து தமிழ்நாடு, இன்னொருத்தி வந்து ஆந்திராக்காரி, இன்னொருத்தி வந்து பெங்களூர்காரி, கர்நாடகாக்காரி. ஓகேவா? எனக்கு வந்து மராட்டி, ஹிந்தி லெட்டர்ஸ் தெரியாது. நான் ஹிந்தி நல்லா பேசுவேன், இங்கிலீஷ் நான் பண்ணிக்கிடுவேன், மேனேஜ் பண்ணிக்கிடுவேன். அதே மாதிரி என் ஃப்ரெண்டு இருக்கா, அவளும் அதே மாதிரி தான். அவளுக்கு அந்த தெலுங்கு தெரியும், ஆந்திராக்காரி இல்லையா, தெலுங்கு தெரியும், இங்கிலீஷ் அவள் பண்ணிக்கிடுவா, மேனேஜ் பண்ணிக்கிடுவா. அதேமாதிரி இங்கே இருக்கிற ஃப்ரெண்டு தான் கர்நாடகாக்காரி, அவள் இங்கே படித்தவா. ஸோ அவளுக்கு லெட்டர்ஸ் தெரியும், மராட்டி பேசவும் தெரியும், எழுத எல்லாமே அவளுக்கு தெரியும். இங்கே படிச்சிருந்தனால அந்த ப்ராப்ளம் கிடையாது. லோக்கல் லாங்குவேஜ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி நான் அங்கே வேலை பார்க்கும்போது கற்றுக்கிட்டேங்க. எங்களுக்கு 10 நாள் வேலை. காலைல ஒரு 9:30லேருந்து சாயங்காலம் 5:30 வரை இருந்து 1 மணி நேரம் லஞ்ச் பிரேக் கொடுத்துருந்தாங்க. நான் காலையில் இவங்களுக்கான டப்பா, அவங்களுக்கான டப்பா, குழந்தைக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு ஆஃபீஸ் அனுப்பி வச்சுட்டு நான் கிளம்பிடுவேன். நமக்கு போய் அங்கே எலெக்ஷன் டியூட்டினா என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, எலெக்ஷனில் இவங்கெல்லாம் இருக்காங்களா, இவங்க ஓட்டு இவங்க இங்கே இருக்காங்களா, இல்லை வெளியில் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பேப்பர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து நம்ம கால் பண்ணணும், அவங்ககிட்ட பேசணும், அவங்களுடைய அட்ரஸ் கரெக்டாக, அவங்க நம்பர் கரெக்டாக செக் பண்ணுற வேலை தான் எங்களுக்கு இருந்தது. எலெக்ஷன் கார்டில் வந்து செக் பண்ணுற வேலை, அவங்க இருக்காங்களா இல்லையா, ஃபாரின் போயிருக்கலாம் இல்லையா, வேறு எங்கேயாவது ஊருக்கு வேலைக்கு போயிருக்கலாம், அதெல்லாம் செக் பண்ணுற வேலை தான் எங்களுக்கு இருந்துச்சு. அது நல்லா இருந்ததுங்க. அந்த டியூட்டி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இங்கே உள்ள லோக்கல் லாங்குவேஜ் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்குது ரொம்ப நல்லது. எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு ஹிந்தியில் வச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். கொஞ்சம் வயசான ஆட்கள் வந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக மராட்டியில் தான் பேசுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மராட்டி தெரிஞ்சவங்க கூட கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம். அப்படி தான் அந்த நாள் ஃபுல்லாக நாங்கள் அந்த 9 நாள் வேலை செஞ்சோங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு கொடுத்தது வந்து ஒரு ஹெட்டுடைய வேலை கொடுத்துருந்தாங்க. பூத் வேலை சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வந்து டியூட்டி வேலை கொடுத்துருந்தாங்க. பூத்தில் வந்து நமக்கு வந்து என்ன வேலைன்னா, நம்ம வந்து ஓட்டிங் போட வருவாங்க இல்லையா, அதை கவுண்ட் பண்ணுற வேலை கொடுத்துருந்தாங்க. அதில் ஹெட்டு, அசிஸ்டண்ட் 2மே கொடுத்துருந்தாங்க. ஹெட் ஒரு நாள் சம்பளம் மட்டும் எங்களுக்கு வந்து 2000 ரூபா. எங்களுக்கு வந்து நாளே எங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க, பே கொடுத்துட்டாங்க. என்ன யூனிஃபார்ம் நாங்கள் போட்டு போகணும் எல்லாமே எங்கே கொடுத்துட்டாங்க. ஆஃபீஸ்லேருந்து நாங்கள் கொடுத்துட்டாங்க. நாங்கள் 9 நாள் பண்ண டியூட்டி வேறு, பூத் டியூட்டி வேறு. இந்த 9 நாள் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸுங்க எனக்கு. ஏன்னா அங்கே எழுதி வச்சுருக்கிறது ஃபுல்லாக மராட்டி, ஹிந்தி லெட்டர்ஸ் தான், இங்கிலீஷே கிடையாது. ரொம்ப ரேரில் எழுதி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க ஃபோன் நம்பர் எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணி அவங்ககிட்ட நாங்கள் கேட்டு மறுபடியும் நாங்கள் இங்கே இங்கிலீஷில் எழுதி, இப்போ நம்ம இங்கிலீஷில் எழுதுறது பெரிய மேட்ரே கிடையாது. நமக்கு பின்னாடி வரவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், அதுதான் விஷயம். நமக்கு முன்னாடி ஒருத்தங்க வேலை செஞ்சுருக்காங்க, அவங்க மராட்டி, ஹிந்தியில் எழுதியிருக்காங்க, நமக்கு தெரியாது. ஸோ நம்ம இங்கிலீஷில் எழுதி வச்சுட்டு வந்துட்டோம். நமக்கு அப்புறம் யாராவது 2-3 பேர் வேலை பார்ப்பாங்க இல்லையா, அதுதான் பிரச்சனை. சரி, ஓகே, ஏதாவது காலேஜ் கேர்ள்ஸ் வச்சு முடிச்சுக்கிடுவாங்கன்னு சொல்லி நாங்கள் எங்கள் டியூட்டியை முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். அதுக்கான சேலரிஸ் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் நமக்கு காஃபி கொடுத்துருவாங்க, ஆஃப்டர்நூன் லஞ்ச், மார்னிங், ஈவினிங் ஒரு லைட்டாக டிஃபன், இவ்வளோ எங்களுக்கு கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் நல்ல எங்களுடைய ஒர்க் டேலண்ட்டை காமிக்க முடிஞ்சது. நல்லா இருந்ததுங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய விஷயங்கள் நான் இங்கே வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அப்புறம் வந்து அந்த பூத் டியூட்டி சொன்னேன் இல்லையா,
அப்போ வந்து எங்களுக்கு நாளே எங்களுக்கு நைட்டோட நைட்டு அங்கே கூப்பிட்டு அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா எங்கள் ஃபோட்டோகிராஃப், அப்புறம் எங்களுக்கு ஐடென்டி கார்டு, அப்புறம் வந்து எங்களுக்கு யூனிஃபார்ம், ஹெட்டுக்கு யூனிஃபார்ம், அசிஸ்டண்ட்க்கு ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே கோடிங் எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. எப்படி செய்யணும், அங்கே எப்படி வேலை பார்க்கணும். அப்போ யாருமே எங்கிட்ட கேட்கவே இல்லை, உங்களுக்கு மராட்டி தெரியுமா, லெட்டர்ஸ் ஹிந்தி தெரியுமா கேட்கவே இல்லை, நாங்கள் சொல்லவும் இல்லை. நாங்கள் ஓகே வேலை கிடச்சதில்ல பண்ணிடலான்னு சொல்லி ஒரு இதில் நாங்கள் பேப்பர்ஸ் வாங்கிட்டோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், இங்கே வந்து மராட்டி தான். ஸோ இங்கே எலெக்ஷனுடைய பேப்பர் எப்படி இருக்கும், மராட்டி லெட்டர்ஸில் தான் இருந்துச்சு. ஒன்றுமே தெரியாதுங்க எனக்கு, நிஜமாகவே சொல்கிறேன். நான் அப்போ வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணோன்னே நான் லெட்டர்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளோங்க நம்மளால் படிக்க முடியும், மண்டையில் ஏறுமா, 10 நாளில் என்ன ஏறப்போகுது, ஆனா ஐயையோ அப்படின்ட்டு இருந்தது. அப்போ தான் நினச்சேன், அடடா லெட்டர்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அந்தந்த லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டே இருந்தேன். இப்போ என்ன பண்ணுறது, சரி ஓகே, ராத்திரி ஃபுல்லாக தூக்கம் வர மாட்டேக்கு. நாளைக்கு காலைல 4 மணிக்கு நான் போகணும், பூத் டியூட்டிக்கு போகணும். கை நீட்டி சம்பளம் வாங்கியாச்சு, யூனிஃபார்ம் வாங்கியாச்சு. வீட்டுக்கு ஒரு 11:30க்கு வந்தோம். டியூட்டி எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும் எல்லாம் அங்கே சொல்லி கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன பண்ணனே எனக்கு தெரியல. சரி ஓகே பார்க்கலாண்டா, வா இறங்கியாச்சுல்ல, முடிச்சிருவோம். ஒரு கையில் சேல்ரி, ஒரு கையில் வந்து ட்ரெஸ்ஸு, கதி கலங்கி போயிட்டேன் நான். ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூட் டியூட்டிக்கு போயிட்டேங்க. அங்கே 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சி ஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கே போயாச்சு. போனால் அங்கே டிஃபன் தான் நமக்கு நம்ம ஹெட்டில் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. அங்கே கவர்மெண்ட் ஸ்டாஃப் 2 பேர் இருந்தாங்க. நாங்கள் அந்த எலெக்ஷனுடைய அந்த அந்த ஆஃபீஸுடைய ஹெட்டாக நாங்கள் போயிருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து இன்னும் ஓட் போடல, அது செக்கிங், மிஷின் செக்கப் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள் எல்லாமே எங்களுக்கு சொன்னாங்க. அந்த பேப்பர்ஸ் கொடுத்தாங்க. எலெக்ஷன் இந்த ஓட்டு போடுறதுக்கு ஆட்கள் 5 மணிக்கெலாம் வந்துட்டாங்க பூத்துக்கு. எங்களுக்கு ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கொடுத்துருந்தாங்க எங்கள் பக்கத்தில். நாங்களும் போயிட்டோம். எங்களுக்குள்ள சேர்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்தது. நாங்கள் உட்காந்தோம். ரொம்ப ப்ரவுட் மூமெண்ட்டாக இருந்ததுங்க, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆனால் எனக்கு லெட்டர்ஸ் தெரியாது, ஒன்றும் தெரியாது. எங்கள் கையில் பேப்பர் இருக்குது, மராட்டி பேப்பரில் இருக்குது. உட்காந்தாச்சு, என்ன பண்ண தெரியாது. ஆள் என்ட்ரி. ஆனால் அதில் ஒரு ட்ரிக் இருந்தது. என்னதுனாக்கி எலெக்ஷனுடைய நம்பர், அவங்க ஆள் ஃபோட்டோ அதில் இருந்தது, ப்ளஸ் எங்களுக்கு வந்து நம்பர்ஸ் இருந்தது. அவங்க அப்போ நம்பர் வந்து மராட்டியில் சொன்னாங்க. நாங்கள் சொன்னேன், எங்களுக்கு வந்து ப்ளீஸ் நம்பர் வந்து இங்கிலீஷில் சொல்லுங்கன்னு சொன்னால் அவங்க இங்கிலீஷில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்பர் 1, நம்பர் 22, நம்பர் 23 அப்படின்னு சொல்லும்போது அவங்க நம்பரை கண்டுபிடிச்சி அவங்க ஃபேஸை பார்த்து அதை கிளியர் பண்ணி ப்ளே பண்ணி அன்றைக்குள்ள வேலையை நாங்கள் முடித்தோம். எல்லா வேலையும் கஷ்டம் இல்லைங்க, ஆனால் எல்லா வேலைக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு ட்ரிக் இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். அன்றைக்கி நல்லபடியாக வேலையை முடித்து அன்றைக்கி டேலி பண்ணி இவ்வளோ பேர் ஓட்டு போட வந்தாங்க, இவ்வளோ பேர் வரல, இவ்வளோ ஜென்ஸ், இவ்வளோ லேடிஸ் சொல்லி நாங்கள் ரொம்ப அழகாக டேலி பண்ணி அதை வந்து சப்மிட் பண்ணிவிட்டு வந்தோம். ரொம்ப ப்ரௌடாக இருந்ததுங்க. ஸோ எந்த வேலையும் வந்து கஷ்டமும் இல்லை, எந்த வேலையும் ஈஸி இல்லை. அது ஏதாவது ஒரு இருக்குங்க, பார்க்கலாம், எந்த ஊர்னாலும் படைச்சிக்கலான்னு சொல்லி அன்றைக்கி தான் நான் கற்றுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நானும் என் ஃப்ரெண்டும் தான் வேலை பார்த்துட்டு பேசினவங்க. எங்களுக்கு வந்து அவர் கேட்காரு, அம்மா இது சொல்லுமா அது சொல்லுமா. நான் சொன்னேன், நான் அவர் மராட்டியில் சொல்லிட்டு போயிட்டாருங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் அவர்கிட்ட மறுபடி போய் கேட்டேன், நீங்கள் ஹிந்தியில் இது சொன்னதெல்லாம் திரும்ப ஹிந்தியில் சொல்லுங்கள் அப்படின்னாரு. நீங்கள் நினச்சி பாருங்கள், டியூட்டியில் இருக்கோம், அவர் மராட்டியில் எங்கிட்ட பேசிட்டாரு, ஒன்றுமே தெரியாது. நாங்கள் ஹிந்தியில் பேசுங்கன்னு சொல்லும்போது அவருக்கு எப்படி காண்டாக இருக்கும். அவர் அப்புறம் ஹிந்திலையும் சொன்னார். ஓகே சார், நான் பண்ணி வைக்கேன்னு சொல்லி நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் கையில் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டு வந்தாச்சு. அதோடு எங்களுக்கு டியூட்டி முடிஞ்சது. எங்களுக்கான சேலரிஸ் எல்லாமே நாங்கள் வாங்கிட்டோங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ எந்த ஊருக்கு போனாலும் நம்மளால் வேலை செய்ய முடியும், நம்ம நினச்சா. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்சுங்க. வீடியோ நிறைய பேர் பார்க்கிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சின்ன மெமரி உங்கள் கூட ஷேர் பண்ணுங்க. ஊரை பற்றிலாம் பயப்படக்கூடாதுங்க. நம்ம வேலை செய்கிறது வந்து நம்ம கிளியராக இருந்த மைண்ட் வந்துட்டு கிளியராக வைங்க, எங்கேனாலும் நமக்கு வேலை கிடைக்கும், நம்ம பண்ணிடலாம். ஓகேவா? நான் அன்றைக்கி பிரியாணி ரொம்ப நல்லா வந்திருந்துச்சுங்க. நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், சரியா? நான் உங்களுக்கு வந்து சாப்பாடு நல்லபடியாக வந்தது, இதே மாதிரி ட்ரை பண்ணி எப்படி வந்துருந்துச்சு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? ரொம்ப ரொம்ப நன்றிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லோரும் நிறைய லைக் பண்ணுறீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்ங்க, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கொடுத்த நிறைய ரெஸ்பான்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நிறைய நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். அன்றைக்கி உங்களுக்கு வந்து இந்த பாருங்கள், பெப்பர் சிக்கன் ரொம்ப நல்லா வந்திருந்ததுங்க. அதனுடைய கலர் எப்படி டேஸ்ட்டு அப்படி இருந்ததுங்க.
அதே மாதிரி இந்த சம்பல் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கண்ணே. ராய்த்தா இந்த தயிர் இருந்தால் தான் சம்பல் பண்ணணும்னு இல்லை, இதையும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், புளிப்பு உரப்பு இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.